உலகில் இரண்டாம் உலகப் போருக்கும் லட்சக்கணக்கான யூதர்களின் படுகொலைகளுக்கும் காரணமானவர் ஒருவரே. அது அப்போதைய ஜெர்மனி நாட்டின் சர்வாதிகாரியான அடால்ஃப் ஹிட்லர். இவர் என்னதான் பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் இவரைப் பற்றி பல உண்மைகள் பலருக்கு தெரியாமலே உள்ளன. அவற்றில் முக்கியமானவற்றைப் பற்றி இந்த பதிவில் காணலாம். உலக வரலாற்றில் ஒருமுறை மீண்டும் புரட்டினால் அதில் நாம் நிச்சயம் அடால்ஃப் ஹிட்லர் பெயர் இடம்பெற்றிருக்கும். அவருடைய வாழ்க்கை என்பது பல வகையான மர்மங்கள் நிறைந்ததாகவும் உள்ளது. இன்னும் சிலர் அடால்ஃப் ஹிட்லர் 1045இல் இறக்கவே இல்லை என்றும், அர்ஜென்டினா நாட்டில் 95 வயது வரை வாழ்ந்து பின்னரே இறந்தார் என்றும் கூறுகிறார்கள். பல மர்மங்கள் நிறைந்த அவரின் வாழ்க்கையில் சில வரலாற்று உண்மைகளை நாம் இந்த பதிவில் காணலாம். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஜெர்மனி நாட்டின் நன்மைக்காகவே வாழ்ந்த அடால்ஃப் ஹிட்லர் ஒரு ஜெர்மானியர் கிடையாதென்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? நிச்சயம் அவர் ஜெர்மானியர் கிடையாது. அவர் ஏப்ரல் 1889ஆம் ஆண்டு ஜெர்மனியின் அண்டை நாடான ஆஸ்திரியாவில் பிறந்தார். தன்னுடைய பள்ளியாசிரியரான ஜெர்மனியைச் சேர்ந்த லியோபோல்ட் போஸ்ட் அவர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட அடால்ஃப் ஹிட்லருக்கு ஜெர்மனி மீது தீராத காதல் ஏற்பட்டது. இதன் காரணமாகவே முதலாம் உலகப் போரில் ஜெர்மனி நாட்டின் இராணுவத்தில் 1918ஆம் ஆண்டு சேர்ந்து பின்னர் 1925ஆம் ஆண்டு தன்னுடைய ஆஸ்திரியா நாட்டின் குடியுரிமையை துறந்து முழு ஜெர்மனி நாட்டவராக அவர் மாறினார்.